மல்லை சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். விஜயின் காலில் விழுந்து செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் தீபிகா. நடந்தது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களான்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பாவால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஸ்கூலுக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தீபனுக்கு தெரிஞ்சதும், இன்னொரு பக்கம் தீபன் இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா, அப்போது நானும் என்னுடைய ஃப்ரெண்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு. இப்போது ஐஸ்வர்யா சொல்லும்போது மறுபக்கம் சரி, உன்னுடைய இந்த மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங்கை நான் போக்க போகிறேன், சரி வா வெண்பாவை போய் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா வெண்பாவும் காணாமல் போயிட்டு ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்கா இல்லையா, அவளுக்கு உடம்புக்கு வேற சரியில்லை, அவள் இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு ஸ்கூல் பக்கம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீபன் இருந்துட்டு கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா. ஆனால் இன்னொரு பக்கமும் சரி தீபிகா நீயும் வாய அப்படின்னு தீபன் சொல்லும்போது, நம்ம தீபிகா இருந்துட்டு இல்லை தீபன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வெளியே போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போவாங்க இல்லையா. ஆனால் இன்னொரு பக்கமும் தீபிகாவுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த வெண்பாவுடைய முகத்துலேயும் சரி, மல்லியோட முகத்துலேயும் சரி எப்படி முழிக்கிறது. ஏன்னா தன்னால் தான் வெண்பா காணாமல் போன விஷயம் விஜய்க்கோ இல்லை மல்லிக்கோ தெரிஞ்சால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு இந்த தீபிகா இருந்துட்டு யார் பக்கம் இருக்காங்க யார் இல்லைன்னு தெரியாமல் பேசிடுவாங்க இல்லையா. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த தீபிகா பேசுகிறத தன்னுடைய காதல் கேட்டதுமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ஒரு போலீஸாக இருந்துட்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் தான் பொண்ணை கடத்த இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஆனால் இவங்க அதுக்காக தான் தான் பொண்ணு வெண்பாவை காப்பாற்ற இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா, நம்ம வெண்பா இருந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்காக நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி கோயிலுக்கு போயிருக்க சமயத்தில் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா. இது நம்ம விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம விஜய் இருந்துட்டு என்ன வெண்பா செல்லம் எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது, டாடா என்னை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ண வாங்க, நான் ஸ்கூலுக்கு போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பா செல்லம் டாடா உன்னுடைய நல்லதுக்காக தான் சொல்லுவேன், நீ இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகாமல் வீட்லேயே ரெஸ்ட் எடு டாடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோம்டாடா, அதுவும் ஐசுவை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்டாடா, அவள் என் கூட சரியாக பேசலனாலும் அவளை பார்த்தா போதும்டாடா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு இப்போ ஐசுவும் சரி தீபனும் சரி மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம தீபிகா இருந்துட்டு இப்போது தீபன் கிட்ட வந்து கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ தான் நம்ம மல்லி இருந்துட்டு வாட்ச் பண்ணுவாங்க. அப்போது நம்ம தீபன் சொல்கிற ஒரே விஷயம், தீபிகா இப்போ எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு, இப்போ நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், டேரெக்டாக விஜயோட வீட்டுக்கு வந்து கிளம்பி வா, நான் நடக்கிறத வந்து பார்த்துக்கிறேன், நான் விஜய்க்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது நம்ம தீபன் இருந்துட்டு அந்தளவுக்கு தீபிகா கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சால் நம்ம மல்லி மீது எந்த அளவுக்கு கோபத்தில் இருக்காங்களோ அதை விட பல மடங்கு தீபிகா மேலே கோபமடைய தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பா மீது உயிரே இல்லை, உயிருக்கு மேலே வச்சுருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது தான் பொண்ணு காணாமல் போனதுக்கு தீபிகா தான் காரணம் மட்டும் தெரிஞ்சால் எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க. அவங்க போலீஸ் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க நம்ம விஜய். இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக நடக்குது நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.